ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் ஹியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ணக்கூடிய லிக்விட் டிட்டர்ஜென்ட் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணி அது ஒரு சூப்பரான ஹோம் டெக்கராக மாற்றிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வால் டெக்கர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏரியல் லிக்விட் டிட்டர்ஜென்ட் பாட்டில் எடுத்துக்கிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த கேப் சைடை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கா இப்போ பெண்ணால் மார்க் பண்ணுற அந்த ஏரியாவை மட்டும் செப்ரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நிதானமாக கட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு நைஃப்பில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் அதை நெருப்பில் காமிச்சதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக கட் ஆகிடும். பார்த்திங்கன்னா இப்போ மேலே இருக்க அந்த கேப் சைடை கட் பண்ணியாச்சு. இப்போ மார்க்கிங் பண்ணியிருக்க அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தனியாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண அந்த சைடில் இருக்க அந்த கார்னர்ஸையும் ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. அந்த பாட்டமையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த இடம் மட்டும்தான் கட் பண்ணணும். ஆப்போசிட்டில் இருக்க இந்த இடம் கட் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம அதை விரித்தோன்னா புக்காட்டும் நல்லா விரியும். இப்போ பார்த்திங்கன்னா அதோடய ஷேப் வந்து பட்டர்ஃப்ளை ஷேப் மாதிரியே வரும். அதை கம்ப்ளீட்டாக ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப் கொண்டு வரதுக்கு நீங்கள் அதை வரைஞ்சிக்கோங்க. பட்டர்ஃப்ளை மாதிரி வரைஞ்சிட்டு அதை அழகாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் அப்படியே ஒட்டிகிட்ருக்கும். இப்போ அது கொஞ்சோண்டு டிட்டர்ஜென்ட்டோ சோப்போ அதில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 minute கழித்து எடுத்திங்கன்னா அந்த பிசுப்பாக இல்லாமல் ஈஸியாக ஸ்டிக்கர் ரிமூவ் ஆகிடும். ஒன்ஸ் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணது பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு அதை நெருப்பில் காமிச்சு நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அதை ரொம்ப நேரம் நல்லா பிளெண்ட் பண்ணும்போது நெருப்பில் இருந்ததுனால கொஞ்சம் பிளாக்கிஷாக ஆகிடும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம தண்ணி போட்டு வாஷ் பண்ணோன்னா சரியாக போயிடும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஸ்டெயின்ஸ்லாம் அப்படியே இருக்குது. அதை நம்ம வாஷ் பண்ணாலே போயிடும். நான் அதை மறைக்கிறதுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டேன் மேலே. ஒன்ஸ் அந்த பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பெயிண்ட்டை அடிச்சுக்கோங்க. நான் வயலட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். சிங்கிள் கோட் அடித்தாச்சு. ரொம்ப லைட்டாக இருந்ததுனால நான் அகெயின் அதுக்கு மேலே டபுள் கோட் போட்டுக்கிட்டேன். அடுத்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து கார்னர்ஸ்லலாம் அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிட்டேன், லைட்டாக டிசைன் கொண்டு வரதுக்கு. உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். பார்க்க கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால அதுக்கு மேலே சில்வர் கலர் பெயிண்ட் வந்து ஒரு ஆஃப் இது கொடுத்துட்டேன். கொஞ்சம் ஷைனி லுக்காக இருந்தது அதனால். அடுத்தது அது மேலே குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சுட்டேன். அவ்வளோதான். அடுத்து அந்த ஆண்டனாஸ் கொண்டு வரதுக்கு 2 கம்பி ரவுண்ட் பண்ணி க்ளூகன் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நம்ம வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம பட்டர்ஃப்ளையோட ஃபைனல் லுக். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.